அருணஜடேஸ்வர சுவாமியை வழிபட்டோமேயானால் அனைத்து தோஷங்களும் விலகி திருமண பாக்கியம் புத்திரப்பேறு உண்டாகும். பிருகன்னாயகி அன்னையை வழிபட்டோமேயானால் கல்வி அறிவிலே சிறந்து விளங்கி கல்வி பரீட்சையிலே நல்ல முறையிலே தேர்ச்சி அடையலாம். ஹர ஹர நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிருகன்னாயகி அம்பிகா சமேத அருணஜடேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. தாளாரண்ய நிவாசினம் சிவமஹம் பாலார்க்க கோடி பிரபம் ஹேலாகுப்த புரஸ்கிருதம் கிரிசுதா கோலாஹல பிரீதிதம் மாலாலங்கிருதமஸ்தகம் சுரதரோஹ ஸ்ரீ பிருகன்னாயிகா நாயகம் ஆலாப்ஜங்க விபூதி பூஷிதமதிஹி ஸ்ரீலாபசித்தீர் பஜே. திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீனத்திற்கு சொந்தமான பிருகன்னாயகி அம்பிகா சமேத அருணஜடேஸ்வர சுவாமி தேவஸ்தானம். திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீனம் ஸ்ரீலஸ்ரீ நக்ஷத்திர குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களின் பொற்கால ஆட்சியிலே நமது ஆலயத்தில் நித்திய நைமித்திக பூஜைகள் எல்லாம் வெகு சீரும் சிறப்புமான முறையிலே நடைபெற்று வருகிறது. நித்திய பூஜைகளிலே தினந்தோறும் காலை 7 மணிக்கு திருவனந்தல் என்று சொல்லக்கூடிய உஷக்கால பூஜை, அதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு காலசந்தி, காலை 12:30 மணிக்கு உச்சிக்கால பூஜை, மாலை 6 மணிக்கு சாயரக்ஷை, 7:30 மணிக்கு 2ஆம் கால பூஜை, 8:30 மணிக்கு அர்த்தஜாம பூஜை என்று சொல்லக்கூடிய 6 கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. நமது ஆலயம் அருணஜடேஸ்வர சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்து வருகிறார். சுயம்பு மூர்த்தி என்றால் பிரதிஷ்டா மூர்த்தியை விட வேறுபட்ட லிங்கமாகும். தானாகவே பூமியிலிருந்து உண்டான மூர்த்திக்கு சுயம்பு மூர்த்தி என்று பெயர். அம்மனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம், ரிஷிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம், மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் என்று நிறைய லிங்க பேதங்கள் உண்டு. அதிலே சுயம்பு மூர்த்தி மிகவும் விசேஷமான மூர்த்தியாகும். சுயம்பு மூர்த்தி எவ்வளவு யுகங்களாக இருக்கின்றது என்று யாருக்கும் கணக்கு தெரியாது. அதே போல நமது ஆலயத்தில் இருக்கக்கூடிய அருணஜடேஸ்வர பெருமான் சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருக்கிறார். அருணஜடேஸ்வரர் செஞ்சடையப்பர் என்று சுவாமிக்கு பெயர். தாளவனேஸ்வரர் என்று ஒரு பெயர். இந்த ஊரின் பெயர் தாளவனம், திருப்பனந்தாள் என்று சொல்லுவார்கள். பனமரம் காடாக இருந்து இந்த காட்டிற்குள் சுயம்புவாக தோன்றிய லிங்கம் செஞ்சடையப்பர். சுவாமிக்கு ஜடாமுடி இருக்கும், அதனால் செஞ்சடையப்பர் என்று பெயர். இங்கே அம்பிகைக்கு பெரிய நாயகி என்று பெயர். பெரிய நாயகி பாலாம்பிகை என்ற நாமத்துடன் இங்கு வந்து ஞானோபதேசம். இன்றைய காலகட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் நிறைய சிவனடியார்கள், சிவாச்சாரியார்கள் அனைவரும் சிவபூஜை செய்கிறார்கள். இந்த சிவபூஜையை சிவபெருமான் முதலாக அம்பிகைக்கு உபதேசம் செய்கிறார். பஞ்சாட்சர உபதேசம், ஓம் ஹாம் ஹோம் சிவாய நமஹ என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை அம்பிகைக்கு உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசம் செய்த இடம் பூலோகத்திலே திருப்பனந்தாள் கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்திலே அம்பிகைக்கு ஞானோபதேசம் செய்து சிவபூஜையை எடுத்து வைக்கிறார். அதே போல பிரம்மாவும் தாழம்பூவும் பொய் சொன்ன பாவ நிவர்த்திக்காக பூலோகத்திலே 5 க்ஷேத்திரங்களிலே வழிபாடுகள் செய்து பாவ நிவர்த்திக்காக பூஜைகள் செய்கிறார்கள். அந்த ஸ்தலத்திலே 2வது ஸ்தலமாக திருப்பனந்தாள் க்ஷேத்திரம் விளங்குகின்றது. நாகக்கன்னிகை வழிபாடு செய்த ஸ்தலம். ராகு பகவானுக்கு 2 பத்னி, நாகவல்லி, நாகக்கன்னி என்று சொல்லக்கூடிய 2 பத்னிகள் இருக்கிறார்கள். நாகத்திற்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய ராகு பகவானை திருமணம் செய்து கொள்ள வேண்டி நாகக்கன்னிகையானவள் நமது அருணஜடேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்து ராகு பகவானை திருமணம் செய்து குழந்தை பேர் உண்டாகிறது. நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷம் உள்ளவர்கள் ராகுவுக்கு உள்ள உளுந்து தானியத்தை சுவாமியிடம் சமர்ப்பணம் செய்து அர்ச்சனை செய்து கொண்டால் அனைத்து தோஷங்களும் விலகி
நல்ல முறையிலே உச்சித காலம் என்று சொல்லக்கூடிய உரிய நேரத்திலே திருமணமானது நடைபெறும் என்றது ஐதீகம். நமது ஆலயத்திலே தாடகை என்ற யக்ஷகன்னிகை, தேவலோக கன்னிகை வழிபாடு செய்த ஸ்தலம். தாடகை வெகு நாட்களாக, வெகு காலங்களாக அருணாச்சலேஸ்வர சுவாமியை வழிபாடுகள் செய்து பூஜை செய்து வருகிறார்கள். ஒரு நாள் சுவாமிக்கு பூமாலை எடுத்து சாற்றும் பொழுது தன்னுடைய மேலாடை கீழே விழுவது போல் வருவதால் குனிந்து மாலையை சாத்த முடியவில்லை சுவாமிக்கு. அந்த சமயத்திலே சுவாமியிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். சுவாமிக்காக தொடுத்த புஷ்பத்தை சுவாமியின் சிரசிலே சாத்த முடியவில்லை, இதுபோல் இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கின்றதே என்று சுவாமியிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது சுவாமியின் தலைபாகம் என்று சொல்லக்கூடிய பானலிங்கமானது முன்னால் சாய்ந்து வந்து மாலையை ஏற்றுக்கொள்கிறது. அப்படி ஏற்றுக்கொண்டவுடன், சுவாமி, நீ இவ்வளவு காலமாக பூஜை செய்கிறாய், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று தாடகையிடம் கேட்கும் பொழுது தாடகை வந்து சோடசோபசாரம் என்று சொல்லக்கூடிய 16 விதமான உபசார பூஜைகள், 16 விதமான உபசார பூஜைகள் செய்ய வேண்டும் ஒரே நேரத்திலே என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறார். உடனே சிவபெருமான் தாடகைக்கு 16 கைகளை வரமளிக்கிறார். உலகத்திலே சோடசோபசாரம் ஏற்பட்ட ஸ்தலம் திருப்பனந்தாள். முதலே பூலோகத்திலே சோடசோபசார பூஜைகள் தாடகை அருணாச்சலேஸ்வர பெருமானுக்கு செய்கிறார்கள். அந்த தாடகை பூஜை செய்தவுடன் பூஜை செய்து தேவலோகத்திற்கு சென்று விடுகிறார்கள். சோழர்கள் காலத்தில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட க்ஷேத்திரம் இந்த அருணாச்சலேஸ்வர சுவாமி தேவஸ்தானம். இங்கே சுயம்பு மூர்த்தியாக தாளவனம் என்று சொல்லக்கூடிய பனங்காட்டிலே இருக்கக்கூடிய சுவாமிக்கு இந்த வழியாக சென்று கொண்டிருந்த சோழ அரசர்கள் இங்கே சுவாமி இருக்கிறார், ஆலயம் இல்லாமல் இருக்கிறதே என்று பார்த்துவிட்டு சுவாமியின் பானலிங்கத்தை நிமிப்பதற்காக சுவாமியின் தலையிலே கயிற்றை கட்டி யானைப்படை, குதிரைப்படையை வைத்து இடிக்கிறார்கள். பிரதிஷ்டா மூர்த்தியாக இருந்தால் சுவாமியின் தலையை நிமித்து விடலாம். சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இங்கே அருள்பாலித்து வருவதால் அவர்களால் சுவாமியின் தலையை நிமிக்க முடியவில்லை. அவர்கள் வழிபாடுகள் செய்து சென்று விடுகிறார்கள். திருக்கடையூரிலே பிறந்த குங்குளிய கலைய நாயனார் என்று 63 நாயன்மார்களிலே ஒருவர். அவர் ஒரு ஆலயமாக தரிசனம் செய்து வருகிறார். நமது திருப்பனந்தாள் க்ஷேத்திரத்திற்கு வரும்போது சுவாமியை தரிசனம் செய்கிறார். சுவாமி தலை சாய்ந்த வண்ணமாக உள்ளது. உடனே சுவாமிக்கு குங்குளியம் போட்டு பிரார்த்தனை எல்லாம் செய்கிறார். சுவாமி தலை நிமிரவில்லை. சுவாமியின் தலையிலே பூமாலையும் தன்னுடைய கழுத்திலே அரிக்கன்னு சொல்லக்கூடிய கத்தியையும் இழுக்கிறார். சுவாமி தலை நிமிர வேண்டும், அப்படி இல்லை என்றால் தன்னுடைய தலை துண்டாகி சுவாமி பாதத்திலே விழுந்துவிட வேண்டும் என்று சுவாமியின் தலையை இழுக்கிறார். இழுக்கும்போது சுவாமி தலை நிமிர்ந்து காட்சி கொடுக்கிறார். தாடகைக்காக தலை குனிந்து குங்குளிய கலையனாருக்காக நிமிர்ந்த ஸ்தலம், அடியவர்க்கு எளியராய் இறங்கிய திருத்தலம் என்று சொல்லுவார்கள். அதே போல நாம் எவ்வளவு பக்தியாக சுவாமியை வழிபாடுகள் செய்கிறோமோ, பூஜைகள் செய்கிறோமோ, அந்த அளவிற்கு சுவாமி இறங்கி வந்து நமக்கு அருள் புரிவார் என்று எடுத்துக்காட்டாக விளங்கிய ஸ்தலம் திருப்பனந்தாள். இந்த திருப்பனந்தாள் க்ஷேத்திரத்திலே பொய் சொன்ன பாவம் நிவர்த்திக்காக வந்து வழிபாடுகள் செய்வது, அதே போல திருமணம், குழந்தை பாக்கியம், நாகக்கன்னிகை வழிபாடு செய்தது போல் ராகு பகவானுக்கு உள்ள கருப்பு உளுந்து தானியம் வைத்து அர்ச்சனை செய்து கொண்டால் இந்த காலசர்ப்ப தோஷங்கள், நாகதோஷங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையிலே கூடிய விரைவிலே திருமணம் நடைபெறும். அதே போல பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்திலே, பங்குனி உத்திர நன்னாளிலே அம்பிகைக்கு ஞானோபதேசம் செய்த காட்சியானது நடைபெறும். அந்த ஞானோபதேச காட்சி என்று வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு இங்கே வந்து அர்ச்சனை செய்து கொண்டால் நல்ல முறையிலே பேச்சுத்திறனானது கிடைக்கும். நல்ல படிக்க வேண்டும், நல்ல ஞானம் வேண்டும் என்று குழந்தைகளுக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் நல்ல முறையிலே கல்வி தேர்விலே தேர்ச்சி பெறலாம், நல்ல ஞானம் உண்டாகும். எல்லாமல்ல பிருகன்நாயகி அம்பிகா சமேத அருணாச்சலேஸ்வர சுவாமியின் திருவருளால் அனைத்து பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நெய்மித்திக பூஜைகள் என்று சொல்லக்கூடிய விசேஷ பூஜைகள், சித்திரை திருவிழா 13 நாட்கள் திருவிழா, 10 நாட்கள் தினந்தோறும் சுவாமி தனித்தனியான வாகனத்திலே பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு, அதுபோல 13 நாட்களும் கொடியேற்றி உற்சவம் நடைபெறும். 10வது நாள் தீர்த்தவாரி உற்சவம், அணைக்கரை கொள்ளிடக்கரையிலே தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். வைகாசி மாதம் விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், ஆவணி மாதம் புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசி ஸ்கந்த சஷ்டி விழா,
கார்த்திகை மாதம் 4 சோமவாரங்களும் 1008 சங்காபிஷேகம், மார்கழி மாதம் தனுர்மாத பூஜை, ஆர்திரா தரிசன சாமி புறப்பாடு வைபவங்கள், தை மாதம் மகர சங்கராந்தி, தைப்பூச திருவிழா, மாசி மாதம் மகா சிவராத்திரி, பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அனைத்து பூஜைகளும் மகா சன்னிதானங்களின் திருவுளப்பாங்கின் வண்ணம் வெகு சீரும் சிறப்புமான முறையிலே பக்தர்கள் ஒத்துழைப்போடு நடைபெற்று வருகிறது. இங்கே நடைபெறவுள்ள பூஜைகளிலே வெகும் சீரும் சிறப்புமான பூஜைகளாக சித்திரை திருவிழா, நவராத்திரி 10 நாட்களும் அம்மனுக்கு லட்சார்ச்சனை திருவிழா, ஸ்கந்த சஷ்டியிலே 6 நாட்களும் முருகப்பெருமானுக்கு சத்ருசம்ஹார திருசதி அர்ச்சனை, ஆர்திரா தரிசனத்திலே சிவகாமி அம்பிகா சமேத நடராஜ சுவாமி சிறப்பு அலங்காரங்களுடன் திருவீதி உலா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களும் நடைபெற்று வருகிறது. இங்கே திருஞான சம்பந்தர் பதிகம் 3ஆம் திருமுறையில் பதிகம் பாடியிருக்கிறார். அருணகிரிநாதர் முருகப்பெருமானுக்கு திருப்புகழ் அருளி செய்திருக்கிறார். இந்த க்ஷேத்திரத்திலே பொய்யாக்குளம் என்று ஒரு குளம், அந்த குளத்திலே பிரம்மதேவரும் தாழம்பூவும் ஸ்நானம் செய்து அருணஜடேஸ்வர பெருமானை வழிபாடுகள் செய்தார்கள். இந்த பொய்யா குளத்திலே ஆவணி மாதம் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த ஆவணி மாதம் நடைபெறுகின்ற தீர்த்தவாரி உற்சவத்திலே கலந்து கொள்வதனால் நாம் பொய் சொன்னதால் ஏற்படக்கூடிய பாவங்கள் அனைத்தும் விலகி நமக்கு நல்ல சுகபோகமான வாழ்வு கிடைக்கும் பெறும் என்பது ஐதீகம். அதே போல நமது திருப்பனந்தாள் க்ஷேத்திரத்திலே சுவாமியானவர் மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். சுவாமிக்கு 5 முகங்கள், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடிய 5 நிலையிலே சிவபெருமான் நமக்கு அனுக்கிரகம் புரிகிறார். அதில் 5வது நிலையாக உள்ள அனுக்கிரகமூர்த்தி இங்கே பெரிய நாயகி அன்னைக்கு ஞானத்தை அனுக்கிரகம் செய்ததனால் சிவபெருமான் மேற்கு நோக்கிய திருக்கோலமாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். அன்னையானவள் கிழக்கு நோக்கி சுவாமியின் பக்கமாக வலது காது இருந்தவாறு கிழக்கு நோக்கி நமக்கு அருள் புரிந்து வருகிறார். சுவாமிக்கும் அம்பிகைக்கும் தனித்தனியாக சன்னதி, சுவாமி அம்பிகையை இணைத்தவாறு 2 பிரகாரங்கள் உள்ளது. நாம் வாழ்விலே ஏற்படக்கூடிய அனைத்து இடையூறுகளும் விலகி இன்பமான வாழ்க்கை வாழவும், கல்வி அறிவிலே ஞானத்திலே சிறந்து விளங்கிடவும் இங்கே உள்ள பிருகநாயகி அம்பிகா சமேத அருணஜடேஸ்வர சுவாமியை வழிபட்டு எல்லாம் வல்ல அருணஜடேஸ்வர சுவாமியின் திருவருளை பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்ந்திட உங்கள் அனைவரையும் திருப்பனந்தாள் க்ஷேத்திரத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். ஆலயத்திற்கு வரக்கூடிய அன்பர்கள் சிவகுமார சிவாச்சாரியார் 944 46 82 42 5 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இங்கே நடைபெறவுள்ள நித்திய நைமித்திக பூஜைகளிலே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அருணஜடேஸ்வர சுவாமியின் திருவருளை பெற்று பேரானந்த பெருவாழ் வாழ்ந்திட கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த சேத்திரம் தாடகை வனம், தாளபுரீஸ்வரன் சாமி. ரொம்ப பழமையான சேத்திரம். தாடகை அம்மையாருங்கிறது புராண காலத்திலேயே வர்றதா சொல்லப்படுறது. 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் திருஞான சம்பந்தரால் பஞ்சம பண்ணில் பாடல் பெற்ற தலம். இத்தலம் பெண் பூச்சித்ததுனால முக்கியமான சேத்திரம். பெண்களுக்கான திருமண தடை மற்றும் விவாக இடையூறு இதெல்லாம் நீக்கக்கூடிய மக உன்னதமான திருத்தலம். மேலும் இத்தலத்துக்கு உலகத்திலேயே எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு இங்கே உண்டு. சந்தர்ப்பத்திற்காக சொல்லப்படுகின்ற பொய்யானது அது நம்மளுக்கு வினையாக சேர்ந்து போய் பிறவி கொடுக்கும் என்பதை நீக்கக்கூடிய பொய்யா குளம், அதாவது பொய் சொன்ன சாபத்தை நீக்கக்கூடிய குளம் இத்தலத்துக்கு மிக முக்கியமான தலம். குளத்தின் பேரை பிரம்மதீர்த்தம், ஆனால் வழக்கப்படி பொய்யா குளம்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப முக்கியமான சேத்திரம். மேலும் ராகு, திருமண தடை மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட உயர்வான நிலைக்கு
இத்தலம் ரொம்ப விசேஷம். காரணம், இங்கே அம்பாள் சாமிகிட்ட ஞானோபதேசம் பங்குனி உத்திரத்தன்றைக்கு வாங்கிக்கிறாங்க. அதனால இங்க கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வளர்ச்சியும் இத்தலம் அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும். மேலும் தலத்தினுடைய பஞ்சமப்பன் பதியமான கண் போலி நெற்றியினான் இகழ் கையிலோர் மனுவான் பெண் புணர் குருடையான் மிகு பீடுடை மால்விடையான் பெண் போலில் மாமதில் சேர் தரு செஞ்சடை வேதியனூர் தன் போலில் சூழ் பணந்தால் திரு தாடகை ஈச்சரமே திரு தாடகை ஈச்சரமே திரு தாடகை ஈச்சரமே சூழ்தரு பல்வினையோ உடல் தோன்றிய பல்பினியோ பால்வட வேண்டுதீரேன் மிகு ஏத்துமின் பாய் புனலோ ஓலிலவில் மதியோ அனல் பொங்கர புனைந்த தாள் சடையான் பணந்தால் திரு தாடகை ஈச்சரமே திரு தாடகை ஈச்சரமே திரு தாடகை ஈச்சரமே. சாமி மேற்கு நோக்கிய பார்த்திய சன்னதி ரொம்ப விசேஷமான சன்னதி. மேலும் கைலாய பதியம்னு பேர் இருக்கு. பஞ்சமப்பன்ல கைலாய பதியத்துக்கான கணக்கு இது. கைலாயத்துக்கு இணையான சேத்திரம். இங்கு ஊர் காவல் தெய்வமா செஞ்சடை காளின்னு இருக்கிறாங்க. செஞ்சடை தீர்த்தம்னு இருக்கு. ரொம்ப விசேஷம். ரொம்ப விசேஷமான தீர்த்தவாரியா கொள்ளிடக்கரைக்கு சாமி சித்திரை மாசம் உற்சவத்துல தேரு அலங்காரத்தோட தீர்த்தவாரிக்கு கொள்ளிடம் சென்று வர்ற வழக்கம் உண்டு. திருக்கல்யாண வைபவமும் மிருகசிரீச நட்சத்திரத்தன்னைக்கு சாமிக்கு இங்கு நடக்கும். சித்திரை மாசம் மிருகசிரீசத்து அன்னைக்கு பிராமணாச்சாரியப்படி அந்த வழக்கத்தின்படி அந்த குல வழக்கத்தின்படி இங்கே திருமாங்கல்ய தாரணம் நடைபெறும்.